السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ قالت امرأة عمران رب إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم. فلما وضعتها قالت رب إني وضعتها أنثى والله أعلم بما وضعت وليس الذكر كالأنثى وإني سميتها مريم وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழுகின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எங்களை அடையாளப்படுத்தக்கூடிய, குறிப்பாக முஸ்லீம்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு உலகத்திலே வைக்கப்படுகின்ற பெயர். பிறந்த குழந்தைக்கு பெயர் வைப்பது என்பது சடங்கல்ல. குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது என்பது மரபு அல்ல. குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது என்பது கலாச்சாரம் அல்ல. ஒரு குழந்தைக்கு பெயர் வைப்பது இபாதத், ஒரு வணக்கம், ஒரு கடமை. குர்ஆன் ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றில் உருவாகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து அந்த மனிதன் உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மரணம், மரணத்துக்கு பின்னால் சந்திக்கக்கூடிய வாழ்க்கை என்றெல்லாம் மனிதனுடைய வாழ்வை குர்ஆன் பேசியிருக்கிறது. ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு தாய் என்ன செய்ய வேண்டும், தாயுடைய பொறுப்பு என்ன, தகப்பனுடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன என்பதையெல்லாம் குர்ஆன் நேரடியாகவும் மறைவாகவும் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு குழந்தையை கருவிலே ஒரு தாய் சுமத்துகின்ற போது அந்த தாய் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆனில் பேசப்பட்ட, குர்ஆனில் பெயர் சொல்லப்பட்ட ஒரே ஒரு பெண்மணி, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரே ஒரு பெண்மணியுடைய பெயரை மாத்திரம்தான் சொல்லி இருக்கிறார். பெண்களுடைய பெயரை கூட அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. பெண்களின் பெயர்களை கூட குர்ஆனிலே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். ஃபிரௌனுடைய மனைவியுடைய பெயரை அல்லாஹ் சொல்லவில்லை. இம்ராஅத்து ஃபிரௌனுடைய மனைவி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி பெயரை அல்லாஹ் சொல்லவில்லை, இம்ராஅத்து நூஹ்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் மிக சிறந்த ஒரு பெண்மணி, தாய்மார்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக, குழந்தை வளர்ப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஈமானிய பாடத்தை சொல்லித் தருவதற்காக குர்ஆனில் அல்லாஹ் உதாரணமாக பேசக்கூடிய பெண் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் உம்மு மூசா, மூசாவுடைய தாய் என்றுதான் அல்லாஹ் பேசுகிறார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பாக இந்த உலகத்திலே சிறுவனாக இருந்த நேரத்தில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களை பாதுகாத்த ஒரு பெண்மணி, ஒரு குமரி பெண், ஒரு யுவதி, ஒரு வாலிப பெண் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி. அல்லாஹ் சொல்றான் உக்து மூசா, மூசாவுடைய சகோதரி. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏற்பட்டது. ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு இந்த உலகத்துக்கு ஒரு அதிசயம். தாயும் தகப்பனும் இல்லாமல் ஆதமை நான் படைத்திருக்கிறேன், தந்தை இல்லாமலும் என்னால் படைக்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய சக்தியை உலகத்துக்கு காட்டுவதற்காக வேண்டி ஒரு அற்புதமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். அதனால் இப்னு மரியம், எங்கெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் குர்ஆனில் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை சொல்லி அந்த தாயுடைய பெயரிலே அல்லாஹ் குர்ஆனில் தனி ஒரு சூறாவை இறக்கி குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு பெண்மணியுடைய பெயர் மரியம் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் மாத்திரம்தான். பால் குடி, ஒரு குழந்தைக்கு பால் கொடுப்பது தாயுடைய பொறுப்பு. ஒரு குழந்தை தாய்ப்பால் குடித்து வளர வேண்டும். குர்ஆன் பேசுகிறது. ஒரு தாய்க்கு பால் கொடுக்க முடியாதா? அந்த பிள்ளைக்கு இன்னும் ஒரு தாய் தான் பால் கொடுக்க வேண்டும். மாட்டுப்பால் அல்ல, ஆட்டுப்பால் அல்ல. ஒரு குழந்தை தாய்ப்பால் குடித்து வளர வேண்டும். அது அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை, ஆண் குழந்தைகள் கொல்லப்படுகின்ற அந்த சூழலிலே, அந்த காலகட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை, அந்த குழந்தையை கடலிலே போட வேண்டும். இக்கட்டான பயங்கரமான ஆபத்தான ஒரு சூழல். குழந்தை கிடைத்தவுடன் கடலில் எறியப்பட வேண்டும் அந்த குழந்தை. அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய உள்ளத்திலே அல்லாஹ் போடுகிறான். குர்ஆன் பேசுகிறது, வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஇ, மூசாவுடைய தாய்க்கு நாங்கள் வஹியாக சொன்னோம், கட்டளையாக சொன்னோம், அந்த குழந்தைக்கு நீ பால் கொடுக்க வேண்டும். கடலில் என்ன நடக்கும் என்று தெரியாது, பிள்ளைக்கு என்ன ஆபத்து வரும் என்று தெரியாது. பயங்கரமான ஒரு நிலையில் கூட அந்த தாயை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்க தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். அந்த தாய்ப்பாலுடைய பரக்கத் என்ன? தாய்ப்பாலுடைய பரக்கத் என்ன? கண்ணியமானவர்களே, உலகத்துக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களிலே மிகவும் ஒரு பலசாலி, மிகப்பெரிய தைரியசாலி, மிக சக்தி வாய்ந்தவர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். தாய்ப்பால் கொடுப்பது ஒரு தகப்பனுடைய, ஒரு தாயுடைய கடமை என்பதை குர்ஆன் பேசுகிறது. இரண்டாவது கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு கடமை, அந்த குழந்தைக்கு நல்ல பெயரை வைப்பது. நல்ல பெயர். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் குழந்தை பாக்கியமற்ற ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு இருக்கவில்லை. பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு குருவி இன்னும் ஒரு குருவிக்கு உணவு அளித்துக் கொண்டிருக்கிறது, சாப்பாடு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், நீ இந்த குருவிக்கு கூட ஒரு குஞ்சை கொடுத்திருக்கிறாய், எனக்கு ஒரு குழந்தையை நீ தர வேண்டும் ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். நேர்ச்சை வைக்கிறார்கள், எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்தால் அந்த ஆண் குழந்தையை அந்த காலத்தில்
இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் ஒன்றாக இன்று வரைக்கும் கருதப்படுகின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா, அவர்கள் வாழ்ந்த அந்த ஊர், அந்த பலஸ்தீனுடைய பகுதி. உன்னுடைய இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பணிவிடை செய்கின்ற, ஹிதுமத்து செய்கின்ற ஒரு பிள்ளையாக என்னுடைய பிள்ளையை நான் நேர்ந்திருக்கிறேன். உன்னுடைய பள்ளிவாசலை சுத்தம் செய்ய வேண்டும், உன்னுடைய பள்ளிவாசலை பராமரிக்க வேண்டும். அதற்காக எனது குழந்தையை, நீ ஆண் குழந்தையை தந்தால் நான் நேர்கிறேன் என்று அந்த தாய் நேர்ச்சி வைக்கிறார்கள். குர்ஆன் அதை பேசுகிறது. அல்லாஹு தஆலா ஆண் குழந்தையை கொடுக்கவில்லை, அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுத்தான். அல்லாஹ்விடத்தில் ஆண் குழந்தையை கேட்டார்கள் நல்லெண்ணத்தோடு. அல்லாஹ் அந்த தாய் எதிர்பார்த்தது, என்னுடைய குழந்தை, அந்த ஆண் குழந்தை பள்ளிவாசலுக்கு பணிவிடை செய்யக்கூடிய குழந்தையாக மாற வேண்டும், அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் ஹன்னா எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் பெண் குழந்தை மரியமை அல்லாஹ் உருவாக்கினான். எப்படி உருவாக்கினான்? கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற குர்ஆனில் அந்த மரியம் என்ற பெயர் சொல்லப்படுகிறது, அவருடைய வரலாறு பேசப்படுகிறது. மரியம் என்ற பெயர் அரபு பெயரே கிடையாது, ஆனால் ஒரு அர்த்தமுள்ள பெயர். மரியம் என்று பெயரை வைத்தார்கள். குழந்தை கிடைத்தவுடன் சொன்னார்கள், வலைஸ ஸக்கருக்கல் உன்ஸா, ஆனா ஒரு ஆண் குழந்தையால செய்ய ஏழுமான வேலையை, பள்ளிவாசலுக்கு சென்று பள்ளியுடைய ஹிதுமத்துகளை செய்யக்கூடிய வேலையை பொம்பளை புள்ளியால செய்ய இயலாது என்று கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டதுக்கு பின்னால கண்ணியமானவர்களே, ஒரு அர்த்தமுள்ள ஒரு பெயரை பிள்ளைக்கு வைக்கிறாங்க. என்ன பேர்? அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அந்த தாய் சொன்ன வார்த்தை அல்லாஹ் பேசுறான், வைன்னி சம்மைதுஹா மரியம், என்னுடைய இந்த பிள்ளைக்கு அல்லாஹ் அவங்களோட பாசையில மரியம் என்று வைக்கிறாங்க. அரபு மொழியில அந்த பேருக்குரிய அர்த்தம் அல் ஆபிதா, அல்லாஹ்வை இபாதத்து செய்யக்கூடிய ஒரு தாய், அல்லாஹ்வை இபாதத்து செய்கின்ற ஒரு பிள்ளை, ஒரு பெண் என்று அர்த்தமுள்ள பெயரை வைக்கிறார்கள். குர்ஆன் சொல்லித் தருது, உங்களோட பிள்ளைகளுக்கு அர்த்தமுள்ள பெயர் வைக்கப்பட வேண்டும், பாக்கி வார பெயரெல்லாம் வைக்கக்கூடாது, அர்த்தமுள்ள பெயர் வைக்கப்பட வேண்டும். மரியம் என்று பெயர் வைக்கப்படுகிறது. அல்லாஹ் கண்ணியமானவர்கள் எப்படியான ஒரு ஆபிதான பெண்ணாக அல்லாஹ் மாத்தினான் என்றா, தாயுடைய ஆசை இருந்துச்சு, ஒரு ஆம்புல புள்ள கிடைக்கணும், அந்த ஆம்புல புள்ள பள்ளிவாசல ஹயாத்தாக்கணும். அல்லாஹ் மரியமை கொடுத்து, ஒரு பெண்ணை கொடுத்து, எப்போதும் இபாதத்து செய்யக்கூடிய, தனிமையில் இருந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, பேருக்கு ஏற்றவாறு அந்த குழந்தை மாற்றப்படுது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை 3 இருக்குது. முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த குழந்தைகளுக்கு நீங்க எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. அல்லிமு அவுலாதக்கும் அல் கிதாபா, எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. இது கடமை, ஒரு தாயுடைய தகப்பனுடைய கடமை. இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட பிள்ளைகளுக்கு அழகான அர்த்தமுள்ள நல்ல பெயர்களை வைங்க. மூணாவது சொன்னாங்க, ஒரு குழந்தை பருவத்தை அடைஞ்சா அந்த குழந்தைக்கு, அந்த மகனுக்கு, அந்த மகளுக்கு நீங்க திருமணம் செஞ்சு கொடுங்க. கண்ணியமானவர்களே, ஒரு குழந்தைக்கு வைக்கப்படுகின்ற பெயர் தான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை. வரலாற்று சான்றுகளை நான் சொல்றேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் என்று வைக்கிறார்கள். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, திருப்திப்படுத்தக்கூடிய பெண் என்ற அர்த்தத்திலே பெயரை வைக்கிறார்கள். அல்லாஹ் எப்படி மாற்றினான்? கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே பத்தினித்தன்மை, பக்குவம், பேணுதல், ஈமான், தக்வா, யகீனுக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக பேசக்கூடிய பெண்ணாக மரியமா அல்லாஹ் உருவாக்கிட்டான். வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு நபியை ஈன்றெடுக்குகின்ற தாயாக, வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு ரசூலை சுமத்துகின்ற ஒரு தாயாக அல்லாஹ் மாற்றினான். என்ன காரணம்? தாய் வைத்த அழகான பெயர். ஹன்னா மகளுக்கு மரியம் என்று வைத்தார்கள். அல்லாஹ் மரியமை மரியமாக உலகத்திலே வாழ வைத்தார். அழகான பெயர்களை பிள்ளைகளை வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க நாளை கியாமத்துடைய நாளையில் கபருடைய வாழ்க்கையில் இருந்து கியாமத் ஆரம்பிக்கிறது. கபரிலே ஒரு மனிதன் அவன் உறங்குகின்ற நேரத்திலே வானவர்கள்
அவனிடத்திலே கேள்வி கணக்கு கேட்பதற்காக வருவார்கள். வருகின்ற போது அந்த மையத்துடைய பெயரை சொல்லி தந்தையுடைய பெயரோடு இணைத்து புலான் இப்னு புலான், இன்னாருடைய மகன் இன்னாரே என்று உங்களுடைய பெயர்களை சொல்லித்தான் நீங்கள் உலகத்தில் அழைக்கப்படுவதை போன்று மௌத்துக்கு பின்னாலும் அழைக்கப்படுவீர்கள். உங்களுடைய பெயர்களை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள், அர்த்தமுள்ள பெயர்களை உங்களுக்கு சூட்டிக் கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செய்தும் காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் முஹம்மது. அவர்களுடைய பாட்டனார் ஒரு முஸ்லிமே கிடையாது. ஆனால் பேர் வைக்கின்ற போது ஷிர்கை செய்து கொண்டிருந்த பாட்டனார், சிலையை வணங்கிக் கொண்டிருந்த பாட்டனார் என்ன பேர் வச்சாங்க? உலகத்தில் யாருக்கும் வைக்கப்படாத பேர் என்ற பிள்ளைக்கு வைக்கப்படணும், ஆனா அர்த்தமுள்ள பேராக இருக்கணும். இந்த காலத்துல மாதிரி யாருக்கும் வைக்கப்படக்கூடாது என்று சொல்லி ஒரு இங்கிலீஷ்ல 2 எழுத்து பேரா வைக்கிறது. யாருக்கும் வைக்கப்படாத பேர் என்று பார்த்து ஒரு நடிகை பேரை வைக்கிறது. யாருக்கும் வைக்கப்படாத பேர் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நடிகையிட பேரை வைக்கிறது. யாருக்கும் வைக்கப்படாத பேர் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களிட பேரை வைக்கிறது. நபி அவங்களுடைய பாட்டனார் முஸ்லிக்காக இருந்து கூட என்னுடைய பேர குழந்தைக்கு நல்ல பேர் வைக்கப்பட வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறார். முஹம்மத் என் அர்த்தம் புகழப்படக்கூடியவர். இந்த உலகத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போல புகழப்படக்கூடிய ஒருவர் உலகத்திலே கிடையாது. தொழுகையிலும் புகழ்கிறோம், தொழுகை அல்லாத சந்தர்ப்பங்களிலும் அவருடைய பெயரை சொல்லி புகழ்கிறோம், அதான் சொல்லப்படுகின்ற போது புகழ்கிறோம், அத்தஹியாத்திலும் புகழ்கிறோம், சிரமங்கள் கஷ்டங்கள் வருகின்ற போதும் அவருடைய பெயரை சொல்லி நாங்கள் புகழ்கிறோம். பேருக்கு ஏற்றவாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறிவிட்டார்கள். தன்னுடைய மனைவி ஸைனப் பின்த் ஜஹ்ஷை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் செஞ்சாங்க. அவங்களோட பேர் பர்ரா. ஸைனப் பின்த் ஜஹ்ஷுடைய உண்மையான பேர் பர்ரா. மிக நல்லவள், தன்னை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பேர். நான் தான் நல்லவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்களே உங்களை புகழக்கூடாது. தன்னை தானே புகழ்வதை அல்லாஹ் வெறுக்கின்றான். மனைவியோட பேரை மாத்துறாங்க, சொல்றாங்க உங்களுடைய பேர் பர்ரா இல்ல, நீங்க புகழ்ந்து கொள்ள வேணாம், உங்களுடைய பேர் ஸைனப். அன்றிலிருந்து ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் என்று மாற்றப்படுகிறது. தனக்கு கிடைத்த பேர குழந்தைகள், தான் உயிர் வாழுகின்ற போது தன்னுடைய மகள் பாத்திமாவுக்கு கிடைத்த 3 ஆண் குழந்தைகள் என்ன பேர் வச்சாங்க? ஹசன். தன்னுடைய பேர குழந்தை முதலாவது குழந்தை ஹசன், அழகானவர், நல்லவர். 2வது குழந்தை கிடைக்குது, அதே வார்த்தை ஹசன்ல இருந்து பிளந்தெடுக்கப்பட்ட ஒரு பேரை வைக்கிறாங்க, ஹுசைன். 3வது ஒரு புள்ள கிடைக்குது, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல உண்டு முஹ்சின். ஹசன் என்ற அந்த அரபு பதத்திலிருந்து எடுக்கப்பட்ட முஹ்சின், அப்துல் முஹ்சின் என்று பேர் வச்சாங்க. தன்னுடைய அந்திம காலத்துல தான் வஃபாத் ஆகுவதற்கு 2 வருடங்களுக்கு முன்னால் ஒரு குழந்தை கிடைக்கிறது. மறுநாள் காலையில் சஹாபாக்களிடத்திலே நன்மாராயம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு நேற்று இரவு ஒரு புள்ள கிடைச்சிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் வைக்கப்படாத பேரை நபிக்கு வைக்கிறது. நல்லவர்களின் பெயர் குழந்தைக்கு வைக்கப்பட வேண்டும். அநாகரிகமானவர்கள், அசிங்கமானவர்கள், அரைகுறை ஆடை அணியக்கூடியவர்கள், இவர்களுடைய பேருடைய ஹலாலாக பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் வைக்கக்கூடாது. அதனால்தான் இஸ்லாம் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கின்ற அதிகாரத்தை வாப்பாக்கு தான் கொடுத்திருக்கிறது, உம்மாக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு தாய்க்கு பிள்ளைக்கு இந்த பேர் வைப்போமே என்று ஆலோசனை சொல்லலாம். பிள்ளைக்கு பேர் வைக்கின்ற அதிகாரம் தாய்க்கு கிடையாது. இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், இதை இஸ்லாம் பேசுகிறது. ஒரு தாய், ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல பெயரை வைக்கின்ற போது தாய் அதற்கு மாற்றமான ஒரு பெயரை வைத்து பிரச்சினைப்பட்டு 2 பேர்களும் இஸ்லாமிய நீதிமன்றத்துக்கு சென்றால் அங்கே தந்தைக்கு சார்பாகத்தான் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஏன் ஒரு குழந்தைக்கு பின்னால, ஒரு குழந்தையுடைய பெயருக்கு பின்னால
தாய் பெற்றெடுத்தாலும் தந்தையின் பெயர் தான் கூறப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் ஆணித்தனமாக வலியுறுத்துகிறது. பெயர் வைக்கின்ற அதிகாரம் ஆண்களுக்கு இருக்கிறது, ஆலோசனை தருகின்ற அதிகாரம் பெண்களுக்கு இருக்கு. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய மாற்றிட்டோம், இன்னைக்கு எல்லாத்தையும் மாற்றியாச்சு. முந்தைய ஒரு காலம் இருந்தது, நபி அவர்களுடைய காலத்திலே காணப்பட்ட ஒரு சுன்னா, ஒரு குழந்தை கிடைத்து விட்டால் நல்லவர்களிடத்தில் அந்த குழந்தையை கொண்டு செல்வார்கள். நபியிடத்திலே சஹாபாக்கள் கொண்டு வருவார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களை விட வயதிலே மூத்தவர், நபி அவங்களோட சாட்சா. ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்குது, உடனே அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு வராங்க நபியிடத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாஹ் என்று பேர் வச்சாங்க. அந்த காலத்துல மக்கள் சிலைகளுடைய பெயர்களை வைக்கக்கூடிய காலத்துல நபி அவங்க அப்துல்லாஹ் என்று பேர் வச்சாங்க. நல்லவர்களிடத்தில் சென்று அர்த்தமுள்ள பெயர்களை பெற்று அல்லது அர்த்தமே கேட்காமல் அவர்கள் வைக்கின்ற பெயர்களை ஏற்றுக்கொள்வார்கள் எங்களுடைய முன்னோர்கள். சில போது எங்களுக்கு அப்படித்தான் பேர் வைக்கப்பட்டிருக்கும். ஆனா இப்போது வாழக்கூடிய எங்களுடைய மனைவிமார்கள், நாங்கள் வாழக்கூடிய இந்த நவீன காலகட்டத்திலே அது மாற்றப்பட்டு பெயர்களை அவர்களே உருவாக்கி அர்த்தங்களை கேட்கிறார்கள். அரபு அகராதியில் கூட அர்த்தங்கள் கிடையாது, அப்படியான எழுத்துக்களும் கிடையாது. தானிஷ் என்று வைக்கிறார்கள். மையத்துக்கு ஓதுவது துவா, யா அல்லாஹ் இவரை நபி அவங்க துவா செஞ்சாங்க. ஊத்த உடுப்ப சுத்தம் செய்யற மாதிரி இவர பாவத்தை விட்டு நீ சுத்தப்படுத்து. தானிஷ் என்ற ஊத்த போடக்கூடிய ஊத்த பக்தி பேர் வைக்கிறேன். அந்த ஆம் பேர் என்ன, 2 ரெட்ட புள்ள, அழகான ரெட்ட பிள்ளைகள் பேர் வைக்கிறாங்க. இன்டர்நெட்டை பார்த்து எங்களோட தாய்மார்ட கையில பிள்ளைகளோட பேரை சூஸ் பண்ணக்கூடிய அதிகாரத்தை நாங்க கொடுத்துட்டோம். அதனால பேர் வைக்கிறாங்க என்ன, அன் ஆம், மாடு இல்ல, ஆடு மாடு ஒட்டகம் பிள்ளைக்கு வச்சுக்கிறாங்க பேர். மூத்த பொடியன் ரெட்ட புள்ள பேர் வைக்கிறாங்க அன் ஆம், 2வது புள்ள அஸ்னாம். சுப்ஹானல்லாஹ். அஸ்னாம் சிலைகள். கண்ணியமானவர்களே, சில பிள்ளைகள் கிடைச்ச உடனே அவங்களோட தாய்மாட உள்ளத்துல ஷைத்தான் சில பேர்களை போடுவானா. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் போதெல்லாம் கிடைக்கிற எல்லா பிள்ளையும் மௌத்தாகுது. கிடைக்கிற எல்லா பிள்ளையும் ஹதீஸ்ல வருது, கிடைக்கிற பிள்ளையெல்லாம் மௌத்தாகுது. ஷைத்தான் பார்த்தான் ஹவ்வாவை வழிகெடுக்கணும். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல வந்து சொல்றான், உள்ள பிள்ளைக்கு அப்துல் ஹாரிஸ், அப்துன்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய திருநாமத்துக்கு முன்னால் மாத்திரம்தான் போடப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியான், உன்னோட பிள்ளைக்கு நீ அப்துல் ஹாரிஸ். ஹாரிஸ் என்பது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய நல்ல பெயர், அது ஹாரிஸ் என்று வைக்கலாம். ஷைத்தான் சொல்றான் அப்துல் ஹாரிஸ், உன்னோட பிள்ளைக்கு அப்துல் ஹாரிஸ் என்று பேர் வை. அதுக்கு பின்னால் அந்த புள்ள உயிர் வாழுது. உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க, சில தாய்மார தகப்பன்மார உள்ளத்துல ஷைத்தான் சில மோசமான பேர்களை போட்டுருவோம். அதுக்கு சான்றாகத்தான் இந்த ஹதீஸ் அமையும். அழகான பேர்களை வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, தனக்கு குழந்தை கிடைக்குது, மறுநாள் காலையில சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, எனக்கு நேத்ரா ஒரு ஆம்பளை புள்ளி அல்லாஹ் தந்திருக்கிறார். என்ன பேர் வச்சாங்க, சம்மைதுஹு இஸ்ம அபி இப்ராஹிம், என்ற வாப்பா செத்த தந்தை அல்ல, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை, ஒரு நல்ல மனிதர், ஒரு தியாகி, ஒரு நபி இப்ராஹிம் என்ற பெயரை எனது குழந்தைக்கு நான் வைத்திருக்கிறேன். எனக்கு பின்னால் நபிமார் வாரல்ல, ஆனா இந்த புள்ள இடத்துல நபிமார்களுடைய தன்மை இருக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு புள்ளையை பெற்றுட்டு வராங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு. கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் என்ன பேர் வச்சிருக்கிறீங்க? ஆசியா. ஆசியா என்ற புள்ளையோட பேர் ஆசியா. பாவம் செய்யக்கூடியவள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடியவள். அர்த்தம் நபி சொன்னாங்க, உங்களோட புள்ளையோட பேர் ஆசியா இல்ல, உங்களோட புள்ளையோட பேர் ஜமீலா, அழகானவர், பேரை மாற்றினாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு கூட்டாளி, ஒரு பெண், மூதாட்டி, கிளவி வாரா. கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் உங்களோட பேர் என்னமா? சொன்னா ஜஸ்தாமா. இந்த பேர் மொழிச்சலுக்கு நல்லா இருக்கு, ஜஸ்தாமா. சோம்பேறி பெண், சோம்பேறி, ஒன்றுக்குமே உதவாதவன், பேர் அர்த்தம். நபி சொன்னாங்க, உங்களோட பேர் ஜஸ்தாமா இல்ல, கிளவி. யாருமே மாத்தல, நபி மாத்தினாங்க, உங்களோட பேர் ஹஸ்ஸானா, பேரை மாத்திட்டாங்க.
ஒரு சஹாபி வாரவர் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் பேர் என்ன? குராப். என் பேர் காகம். நபி சொன்னாங்க, நீங்க குராப் இல்ல, நீங்க முஸ்லிம், உங்களோட பேரை முஸ்லிம் என்று மாற்றிக் கொள்ளுங்க. கண்ணியமானவர்கள், ஒரு பிரயாணம் போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பசி வருது. சஹாபாக்களுக்கு மத்தியில கேட்கிறாங்க, எனக்கு பசியாக இருக்குது, ஒட்டகத்துடைய பால் குடிக்கணும், உங்கள யார் எனக்கு பால் கலந்து தாரது? பால் கலந்து தாரது யாரு? ஒரு சாதாரண ஒரு வேலை. ஆரம்பத்துல சொன்னோம், பேருக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்களிப்பாங்க. பேர் துஆ, ஒரு அழைக்கிறது துஆவாக மாறிடும். அந்த சஹாபி சொன்னார், யார சொல்லலாம், நான் உங்களுக்கு பால் கலந்து தாரேன். கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட பேர் என்னவாப்பா? சொன்னார் அந்த சஹாபி, என்ற பேர் ஹர்ப். ஹர்பட யுத்தம், வெட்டி கொள்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வானா நீ உங்களோட கையால பால் கறக்க வானா, கீழே உட்காருங்க. உங்களோட பேர் ஹர்ப், வானம் ஆபத்து, அப்படியே கீழே உட்காருங்க. வேற யாரு? இன்னொரு சஹாபி எழுப்பி சொல்ற, யார சொல்லலாம், நான் உங்களுக்கு பால் கறந்து தாரேன். உங்களோட பேர் என்ன? முர்ரா. முர்ராண்டா கசப்பு, வானா நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இன்னொரு சஹாபி எழுப்புறாரு, யார சொல்ற, நான் கறந்து தாரேன். உங்களோட பேர் என்ன வாப்பா? என் பேர் ஷிஹாப். ஷிஹாப்னா நெருப்பு, வானா நீங்க உட்காருங்க. இன்னொரு சஹாபி, நாலாவது சஹாபி எழுப்புறாரு, யார சொல்ல, நான் பால் கலந்து தாரேன். உங்களோட பேர் என்ன? யஈஷ். அழகான பேர். யஸீத், யஈஷ், யஹ்யா, அழகான பேர். அல்லாஹ் வச்ச பேர். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க. அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை 90 வயசுக்கு பின்னால கொடுக்கிறான். கொடுக்கும் போது அல்லாஹ் என்ன சொன்னான்? நாங்க ஜக்கரியாவோட பிள்ளைக்கு நான் பேர் வைக்கிறேன் யஹ்யா. இதுக்கு முன்னால் உலகத்தில் யாருக்கு வைக்கப்படாத பேர் யஹ்யா, உயிர் வாழக்கூடியவன். அந்த யஹ்யா என்ற அர்த்தத்தை கொண்ட பெயர் தான் அந்த சஹாபியுடைய பெயர் யஈஷ். நபி அவங்க சொன்னாங்க, நீங்க எனக்கு பால் கலந்து தாங்க. பேர் வாழ்க்கையில தாக்கத்தை உண்டாக்கும். அதனால தந்த பிள்ளைகளுக்கு ஹசன் என்றும், பிற குழந்தைகளுக்கு ஹசன் என்றும், ஹுசைன் என்றும், முஹ்சின் என்றும் நபி அவங்க வச்சாங்க. தந்த பிள்ளைக்கு இப்ராஹிம் என்று பேர் வச்சாங்க. கனியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களோட குழந்தைகளுக்கு அழகான அர்த்தம் உள்ள பெயர்களை வைங்க. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த மருமகன், அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கணவர். 9 ஆம்பளை குழந்தைகள், 9 ஆம்பளை பிள்ளைகள். 9 ஆம்பளை குழந்தைகளுக்கும் சுஹதாக்களுடைய, சஹாபாக்களுடைய பெயர்களை வச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது அல்லாஹ்க்கு விருப்பமான ஒன்று அப்துல்லா என்று வைங்க, அல்லது அப்துல் ரஹ்மான் என்று வைங்க, அல்லது ஹாரிஸ் என்று வைங்க. ஹாரிஸ் எங்கடாக்கள் ஹாரிஸ், ஹாரிஸ் என்ற ஹாரிஸ் என்ற கேட் கீப்பர், செக்யூரிட்டி. ஹாரிஸ் அல்ல, ஹாரிஸ். நாங்க சாப்பிடுறதுக்கு ஒரு பிடி சாப்பாடு சாப்பிடுறோம், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க சாப்பாட்டை பாருங்க, அந்த ஒரு பிடி சாப்பாட்டை நாங்க கையில் எடுத்து சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் தான் ஹாரிஸ். வயல் உழவக்கூடியவர், நெல்லை விதைக்கக்கூடியவர், விவசாயம் செய்யக்கூடியவர். விவசாயம் மூலமாக சமூகத்துக்கு பிரயோசனம் இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, பேர்கள் உண்மையான பேர் ஹாரிஸ். ஹாரிஸ் என்று வைங்க. பேருக்கு ஏற்ற மாதிரிதான் பிள்ளைகள் வளரும். சமூகத்துக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளையாக உங்களோட குழந்தை வரணுமா, அந்த குழந்தைக்கு நபி அவங்க முன்மாதிரியாக உதாரணமாக சொன்னாங்க, ஹாரிஸ் என்று வைங்க. அல்லது ஹம்மாம், ஹம்மாம் என்று வைங்க. ஹம்மாம் எதையும் சாதிக்கக்கூடியவன். பேர் வைக்கும் போது நபி அவங்க கூட அர்த்தங்களை பார்த்து வைக்க சொல்லிக்கிறான். இன்னைக்கு அன்ஆம் என்றும், அஸ்னாம் என்றும், ஜானியா என்று கூட முஸ்லிம்கள் பேர் வைக்கிறார். ஜானியா, அல்லாஹ் பாதுகாக்கணும், விபச்சாரி. அஹ்மத் ஜானி பேர், அஹ்மத் ஜானி பேஸ்புக்கை பார்த்து பேர் வைக்கிறது விட சமூகம். யஹூதியில பேரை வைக்கிறாங்க. அரபுதான், ஆனா யஹூதிகள் வைக்கக்கூடிய பேர் அஹ்மத் ஜானி. ஜானி என்ற விபச்சாரம் செய்யக்கூடிய. மலக்குமார்கள்ட பேரை கூட உங்களோட பிள்ளைகளுக்கு வைக்கவானாம் என்று உலமாக்கள் பேசுறாங்க. ஏன் மலக்குமார்கள் அவர்கள் மனிதர்கள் அல்ல. மனிதர்களுக்கு வைக்கப்படுகின்ற பெயர்கள் தான் மனிதர்களுக்கு வைக்கப்பட வேண்டும். சிலவங்க பொம்பளை பிள்ளைக்கு வைக்கிற மலாயிக்கா, பொம்பளை பிள்ளைக்கு மலக்கா அனுமதி கிடையாது. ஏன் மலக்குமார்களை குறைஷிகள் என்ன சொன்னாங்க? காபிர்கள் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைகள். இவர் பேர் வைக்கிறார் பிள்ளைக்கு மலாயிக்கா, ஹராம். சிலைகள பேரை வைக்கிறது ஹராம். பேர் வச்சுக்கப்பட்டீங்க அஸ்னாம். ஒரு சஹாபி வாராரு, பேர் கேட்ட ரசூலுல்லாஹ் என்ன பேர்? அக்ரம். சொன்னாங்க, நீங்க அக்ரம் இல்ல, நீங்க ஜுரா. அக்ரம் என்ற வெட்டக்கூடியவர்.
மரத்தை வெற்ற சொன்னாங்க, நீங்க வெட்டக்கூடியவன் அல்ல, நீங்க நாட்டக்கூடியவர். துர்ஆ என்று பேர் மாற்றினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல, கடைகளுக்கு இடங்களுக்கு பேர் வைக்கின்ற போது கூட அர்த்தமுள்ள பெயர்கள் வைக்கப்பட வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வராங்க. மதீனாவுடைய பெயர் குர்ஆன்ல கூட சொல்லப்படுது யஸ்ரிப். யஸ்ரிப் என்றால் அழிந்து நாசமாக கூடியது. நபி அவங்க சொன்னாங்க, இது மதீனா யஸ்ரிப் அல்ல, இது தாபா, இது தைபா, மனமானது, நல்லது, நல்ல ஊருன்னு பேரை மாத்தினாங்க. ஒரு பிரயாணத்துல வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 மலைகள் வருது, பாதையில 2 சைடுல 2 மலைகள். சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 மலைகளோட பேர் என்ன? மலைகளோட பேர் சாபி சொன்னாங்க, வலது பக்கம் வைக்கக்கூடிய மலை வந்து ஃபாபிஹ், இடது பக்கம் வைக்கக்கூடிய மலை வந்து முஹ்தி. ஃபாபிஹ் என்றால் கேவலமானவன், முஹ்தி என்றால் கேவலப்படுத்தக்கூடியவன். நபி சொன்னாங்க, இந்த ரோட்ல கூட நான் போக மாட்டேன். இன்னைக்கு என்னோட கடைக்கு வைக்கிற பேர் யஹூதி வச்ச பேர், என்னோட கம்பெனிக்கு வைக்கிற பேர் கிறிஸ்டியன் வச்ச பேர். மலை அல்லாஹ்வுடைய படைப்பு, பாவி என்று வைக்கப்பட்டிருக்கிறது, முஹ்தி என்று வைக்கப்பட்டிருக்கிறது. நபி சொன்னாங்க, இந்த ரோட்ல போறதுல பரக்கத்தை இல்லவாப்பா, ரோட்டை திருப்பி கொண்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவங்க குழந்தையாக இருக்கிறாங்க. நபி அவங்களுக்கு பால் குடிப்பாட்டுவதற்காக வேண்டி, பால் ஊட்டுவதற்காக வேண்டி செவிலி தாய்மார்கள் வருகிறார்கள். அப்துல் முத்தலிப் நான் சொன்ன நல்ல பேரை வச்சாரு, பேர குழந்தைக்கு நல்ல பேரை வச்சாரு. கியாமத்துடைய நாள் வரைக்கும், கியாமத்துடைய நாளையிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் புகழப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். பிள்ளைக்கு மட்டும் நல்ல பேர் வைக்கல, போது திருமணம் செய்யக்கூடிய வாலிபர்கள் முடிக்கக்கூடிய பொங்கலுடைய பேரையும் பார்க்கணும். உலமாக்கள் வழிகாட்டுறாங்க, பேர் மோசம் என்ற பேரை மாற்றணும். நபி அவங்க மாற்றிருக்கிறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பால் குடிப்பாட்டுவதற்காக ஹலீமத்து சாதியா வராங்க. பாட்டனார் அப்துல் முத்தலிப் ஒரு முஸ்லிக் என்ன கேட்டாரு, என் பிள்ளையோட பேர் நல்லா இருக்குது, அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய தாயோட பேரும் நல்லா இருக்கணும். பெத்த தாய் அல்ல, பெத்த தாய் ஆமினா, நல்ல பேர். பால் கொடுக்கக்கூடிய தாயிட்ட கேட்கிறாங்க, உங்களோட பேர் என்னமா? சொன்னாங்க, என் பேர் ஹலீமா. அப்படியா? உங்களோட குடும்ப பேர் என்ன? அதையும் கேட்டாங்க. குடும்ப பேர் என்ன? பனு சாத். உங்களோட பேர் ஹலீமா, உங்களோட குடும்பத்தின பேர் சாத். மாஷா அல்லாஹ். அப்துல் முத்தலிப் சொல்றாரு, ஹலீமா அது ஹில்ம் என்ற சகிப்புத்தன்மை என்ற அந்த பெயரில் இருந்து எடுக்கப்பட்ட பெயராக இருக்கிறது, நல்ல பெயர்மா. உங்களோட பரம்பரை என்ன? சாத், பாக்கியசாலிகள். அதுக்கு பிறகுதான் தந்த பேர குழந்தையை கொடுத்தாங்க. என்ற பிள்ளைக்கு பால் கொடுக்கிறதுக்கு தகுதியான பெண். கண்ணியமானவர்கள், எனவே பேர் வைக்கக்கூடிய நேரத்தில் பேர் வைக்கக்கூடிய அதிகாரம் தந்தைக்கு தான் இஸ்லாம் கொடுத்திருக்குது, தாய்க்கல்ல. தாய்க்கு மசூரா சொல்லிடும், இந்த பேர் தான் வைக்கணும் என்று வற்புறுத்தலா. தந்தை வைக்கக்கூடிய பேர் தான் பெயர், நல்ல பெயர்களை வைக்கணும். முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். இரண்டாவது கட்டம் உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய திருநாமத்தோடு இணைத்து வைக்கப்படக்கூடிய பெயர்கள். அப்துல் அசீஸ், அப்துல் மலிக், இப்படியான பெயர்கள். அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல ஹாரூன், மூசா, ஈசா, தாவூத், இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், இது போன்ற நபிமார்களுடைய பெயர். நாலாவது கட்டம் உலகத்தில் வாழ்ந்த சாலிஹீன்கள், நல்லடியார்களுடைய பெயர். ஐந்தாவது கட்டம் நீங்க விரும்பக்கூடிய பெயர் நல்ல ஆழமான அர்த்தமுள்ள பெயர்களாக இருக்கணும். பார்த்து வைக்காதீங்க, கேட்டு பேர் வைங்க. உலமாக்கள் அணுகுங்க, இன்டர்நெட்ல தேடி வைக்காதீங்க. யஹூதிகளோட வெப்சைட் இருக்குது, ஷியாக்களோட வெப்சைட் இருக்குது, சஹாபாக்கள காஃபிர்கள் சொல்லக்கூடியவங்களோட வெப்சைட் இருக்குது. அந்த பேர்களை வச்சு உங்களோட பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யாதீங்க. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோருக்கு அநியாயம் செய்யறாங்க. வச்ச பேர் என்ன? பிள்ளைகள், சில பிள்ளைகளோட பேர் அர்த்தம் வந்து ஓனான், அரபுல வச்சுட்டாங்க. நரி, புலி, சிங்கம் என்றெல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க. இப்ப அர்த்தம் கேட்கிற பேர் அர்த்தம் என்ன? என் வாப்பா எனக்கு அநியாயம் செஞ்சுட்டாரு, நல்ல பேர் வைக்கல. அது நபி சொன்னாங்க, உலகத்திலேயும் உங்களை அடையாளப்படுத்துறது முஸ்லீம் என்ற உங்களோட பெயர் தான், மறுமையில் அல்லாஹ் உங்களை அழைக்கிறது உங்களோட பேரையும் உங்களோட வாப்பாட பேரையும் சொல்லி நல்ல பேர்களை வச்சுக்கோங்க என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தினாங்க. குர்ஆனும் அதை சொல்லித் தருது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அரபு பெயர் அல்ல, மரியம் என்பது ஆபிதா என்ற இபாதத்து செய்யக்கூடிய பெண் என்ற, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய பெண் என்ற அர்த்தம் இருந்தது. அந்த பெயர் வைக்கப்பட்டது. யஹ்யா என்ற பெயர், சுப்ஹானல்லாஹ், உயிர் வாழக்கூடியவன், ஆரோக்கியமானவன், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவன் என்ற பெயரை அல்லாஹ் ஒரு நபியிட பிள்ளைக்கு வச்சு அந்த பிள்ளையும் அல்லாஹ் நபியாக ஆக்கினான். எனவே பிள்ளைகளுக்கு சாலிஹானவர்களுடைய பேரை வைப்போம், நபிமார்களுடைய பேரை வைப்போம்.
முத்தகீங்களுடைய பேரை வைப்போம், அவுலியாக்களுடைய நல்ல அர்த்தம் உள்ள பெயர்களை வைப்போம், சுஹதாக்களுடைய பேரை வைப்போம், சஹாபாக்களுடைய பேரை வைப்போம், நல்ல உலமாக்களுடைய பேரை வைப்போம். நாங்க பேரை தேடினாலும் பரவாயில்ல, அந்த பேருக்கு நல்ல அர்த்தம் இருக்குதா என்று நாங்க பார்க்கணும். பிள்ளைகளுக்கு பாவி என்றும் விபச்சாரம் செய்யக்கூடியவன் என்றும் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் என்றும் நாங்க பெற்ற எங்கட அந்த கண்ணியமான ஹலாலான முறையில பெற்றெடுக்கப்பட்ட நாங்க இரக்கம் காட்டக்கூடிய பெண்கள் பிள்ளைகளுக்கு மோசமான பெயர்களை வச்சு பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யவானாம். நல்ல பெயர் வைக்கிறது இஸ்லாத்துல கடமை, வாஜிபாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நல்லவர்களுடைய பெயரை வைக்கிறது இஸ்லாம் ஒரு முஸ்தஹப்பாக நல்ல விடயமாக வலியுறுத்துது. எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பெயர் வைப்போம், எங்களுடைய கடைகளுக்கும் நல்ல பெயர் வைப்போம், நாங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பெயர்கள் மோசம் என்று அதை மாற்றி நல்ல பெயர்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். பேர் வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டாக்கும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக எங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா நல்ல பெயர்களை நாமும் சுமந்து நல்ல பெயர்களை பிள்ளைகளுக்கும் சுமத்தாட்டி நல்லதொரு சமுதாயம் அந்த பேரின் அடிப்படையில் வாழக்கூடிய அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாக தாய்மார்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லது மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாளை இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.